பிரைஸ் லார்ட் மக்களே, இந்த காலங்களிலும் அந்த கர்த்தரை ஆராதிப்போம். கண்மலையின் மறைவிலே நம்மளை வைத்து நடத்துகிறார். ஆமென். அப்படிதான் அந்த பாடல் சொல்லுது. ஆராதிப்போமா? சோத்திரம் அப்பா. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. இம்மட்டும் காத்த எபனேசர் இனியும் உங்களையும் உங்கள் சந்ததியும் காத்து நடத்துவார். ஓ, thank you Jesus. எபனேசரே நன்றி. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீ நினைத்தது தடைப்படாது. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீ நினைத்தது தடைப்படாது. ஆதினதின் காலத்தில் நேர்த்தியா செய்து முடிப்பவரே. ஆதினதின் காலத்தில் நேர்த்தியா செய்து முடிப்பவரே. கண்மலையின் மறைவு உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. காத்து நடத்துகிற தெய்வம். நீங்க பிள்ளைகள் தடுமாறி போயிருக்கலாம், குழப்பத்தில் இருக்கலாம், ஒருவேளை சில காற்று சீறி வீசி கொண்டிருக்கலாம். அவங்களுடைய படகில் அந்த பாய் கிழிந்து கூட போயிருக்கலாம். நாங்க எந்த திசையில் செல்வது என்று சொல்லி பதறி இருக்கலாம். ஆனால் நீ காத்து நடத்துகிறேன். உம்மை நம்பும் பொழுது, உம்மை நோக்கும் பொழுது, உம்மை வாஞ்சிக்கும் பொழுது, உம்மை விசுவாசிக்கும் பொழுது நீ கரை சேர்ப்பேன். அப்பா, இன்றைக்கும் ஒரு வார்த்தையில் நாளை உயிர்ப்பீங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது? இந்த மாதம் நடந்து முடிஞ்சிருமா? எனக்கு ஒரு வழி உண்டா? கவலை வேணாம். காத்து நடத்துகிறவர் யெகோவா தேவன். இயேசு மீட்பர் நடத்துவார். எங்களை நடத்துங்கப்பா. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவ மக்களே, அற்புதமான இந்த வசனத்தை நாம் எடுத்து சுதந்தரிப்போம். நெகேமியா 8ஆம் அத்தியாயம் 10ஆம் வசனம். இந்த 10ஆம் வசனத்தில் கடைசி பகுதி இப்படி வருது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். ஆமென், ஆமென். ஒரு பெரிய ரகசியத்தை இந்த நெகேமியா மக்களுக்கு சொல்றாரு. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது. அன்னைக்கு என்ன நடந்தது? பெரிய அழிவு. அலங்க இடிக்கப்பட்டிருக்கு, சுவர் இல்லை. எப்படிங்க பாதுகாப்பு உறுதியா இருக்கும்? எப்படி அந்த இடத்துல தேசமா வாழ முடியும்? எப்படி மக்கள் குடும்பமா வாழ முடியும்? எல்லாம் உடைக்கப்பட்டது, சிதறடிக்கப்பட்டது. ஆனா
நெகேமியா இப்போ ஒரு அற்புதமான வார்த்தை எடுத்து வைக்கிறார். இங்கே பாருங்க, அதெல்லாம் வரும், வந்துக்கிட்டு இருக்கு, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறாரு? வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, இல்லை பயப்பட வேணாம், திரும்பியும் இது எவ்வளோ நாள் இந்த பாதுகாப்பு, ஆபத்து வராமல் இருக்குமா, சர்வே பண்ண முடியுமா, போனவங்கன்னா திரும்பி வருவாங்களா, சிதறடிக்கப்பட்டவங்க. ஆனால் இப்போ தான் சொல்லித்தராரு. அதுக்கெல்லாம் பதில் இந்த ஒரே இடத்துல இருக்குது. அந்த ஒரு இடத்த அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. நீ கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். எது என்னுடைய பலன் சொன்னால், எது என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் அந்த விசுவாசத்திற்கு பலனாக இருப்பது, முன்னேறி செல்வதற்கு இந்த பலன் என்று சொன்னால், நான் கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருப்பது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க? சோர்ந்து போய் கவலைப்பட்டு கேள்விக்குறிகளோடு, சந்தேகங்களோடு, பயங்களோடு, கலக்கங்களோடு கூட இருக்கிறீங்களா? இது வழியே செய்யாது. ஒன்று நிச்சயம், கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருங்க. அதுதான் உங்களுடைய பலன். நீங்கள் முன்னேறி செல்வதற்கு, போய் ஜெயம் எடுப்பதற்கு இந்த கர்த்தரின் மன மகிழ்ச்சி. காரியம், God's joy gives strength. கடவுளுடைய சந்தோஷமே பலனை கொடுக்குது. இன்னைக்கு இதை செய்யணும், இதை கடக்கணும், இதில் ஜெயம் கொள்ளணும், இதில் முன்னேற்றம் வேணும், இதெல்லாம் பார்க்குறீங்க. ஆனால் அதுக்கு எங்கே அடித்தளம்னா கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது. ஹியூமன் ஸ்ட்ரென்த் கேன் ஃபெயில், அது தோற்று போயிடும். அதனால தான் எது கடவுளுடைய பலன் அவசியம். அந்த பலனை கொண்டு வர்றதுக்கு நான் என்ன விஷயம் செய்யணும்னா, நான் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருக்கணும். அது எதுக்கு அடையாளமாக? நான் அவரை நம்புறதுக்கு, அவரே சார்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அடையாளமாக இருக்குது. அப்போது அவர் எனக்கு பலனை கொடுக்குறார். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது, ஜாய் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் சர்க்கம்ஸ்டன்ஸ். சந்தோஷம் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களுக்கே வழங்காது, பலருக்கு வழங்காத ஒன்று. சந்தோஷம்னா ஏதோ அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை இருக்கணும், நல்ல நிம்மதி இருக்கணும், நல்ல சுகம் இருக்கணும், நல்ல பணம் இருக்கணும், ஏராளம் தாராளம் இருக்கணும். அங்கே தானே சந்தோஷம். எப்படி பற்றாக்குறையில் வரும்? நீ சந்தோஷமாக இருந்து பாரு, பற்றாக்குறையில் இருந்து பெருக்கத்தின் நன்மை உண்டாகும். சீக்ரெட் இதெல்லாம். நீங்கள் லாஜிக் பார்த்துட்ருக்கோம், ஏதாவது சந்தோஷத்துக்கு ஏதாவது இருக்கணுமா? இருந்தால் தானே வருங்க உன் ஃபோக்கஸ். அதனால தான் ஒரு வசனம் வருது, எத்தனை பேர் வாசித்திருப்பீங்க தெரில. அத்தி மரத்தில் கனி இல்லாமல் போனாலும் சரி, ஆட்டு மந்தையில் ஒன்றுமே இல்லாமல் போனாலும் சரி, நான் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருப்பேன். த சீக்ரெட் இஸ், அந்த மனமகிழ்ச்சி நான் இழந்த எல்லாம் வரும். நான் இழந்ததுக்கு வேறு ரூட்டு போனால் நடக்காது. என்னுடைய ரூட்டு என்னன்னா, நான் போகிற விதம் என்னன்னா, அவருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருக்கணும். ஏன்னா என் கர்த்தர்கிட்ட இருந்து எனக்கு வர்றது நிச்சயம். ஆகவே நான் அவருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பேன். இதுதான் கடைசியாக, ஜாய் கம்ஸ் ஃப்ரம் காட்ஸ் ப்ரெசன்ஸ். எப்படி சந்தோஷம் வரும்? நிறைய பேருக்கு பிரதர் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் சாத்தியம் இல்லையே. நீ தேவ சமூகத்துக்கு வா, உன்னை அர்ப்பணி, அங்கே தான் சந்தோஷம் உன் இருதயத்தை ஆட்கொள்ளும். அது நதி போல பாயும். நீ நிரம்புவ, நீ கர்த்தருக்கு சாட்சியாக இருப்ப. இன்றைக்கி செய்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Bye bye.